பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தயவுசெய்து என்னை பார்க்காமல் தூணுக்கு பின்னால் மறைந்திருக்கிறவர்கள் முன்னாலே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமான நேரம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வந்து கொஞ்சம் நேரம் ஆறுதலாக சந்தோஷமாக உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய சிலாக்கியம். நம்முடைய ஊழியத்தின் சார்பில் நடக்கிற சில ஊழியங்களில் ஒரு ஊழியம் சிறைச்சாலை ஊழியம். சிறைச்சாலையில் சென்று சில நம்முடைய சபைகளில் உள்ள மக்கள் சிறைச்சாலையில் தண்டனை பெற்றிருக்கிற சிலரை சந்திக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் சந்தித்து விட்டு வருகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற காரியம், அங்கே இருக்கிற பலர் கடவுளை தேடுகிறார்கள், கடவுளை காண வாஞ்சிக்கிறார்கள். அவளுக்கு சரியான விதத்தில் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, அங்கே எல்லாரும் போக விரும்புகிறதும் இல்லை. ஆகவே அந்த சிறைச்சாலை ஊழியத்தை நாம் சற்று வலுப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஏவுவாரானால் நீங்கள் அதை இடத்துல சொல்லும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மதுரை, சேலம், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் உள்ள சிறைச்சாலைகளில் நம்முடைய ஊழியர்கள் அங்கங்கே இருக்கிற கிளை போதகர்கள் அந்த ஊழியத்தை ஏற்று நடத்துகிறார்கள். சென்னையிலையும் அப்படி நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தில் வாஞ்சியை கொடுப்பாரானால் நீங்கள் இடத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊழியர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறையில்லாத ஊழியம், ஒரு நிறைவான ஊழியம். நமக்கு என்ன தேவையோ தேவையை ஆண்டவர் அந்தந்த நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சந்தித்து தடையில்லாமல் நடக்கும்படி உதவி செய்திருக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி எளிதல்ல இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு. ஏனென்றால் ஏராளமான மக்கள் பணியாற்றுகிறார்கள், ஏராளமான மக்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஏராளமான மக்கள் சம்பள அடிப்படையில் வேலை செய்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்துவது சற்று கடினமான காரியம். கர்த்தர் எனக்கும் என்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட ஏராளமான ஊழியர்கள் பள்ளிக்கூடத்திலேயும் வேதாகம கல்லூரிகளிலேயும் பத்திரிகைகளில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. 16 மொழிகளிலே பத்திரிகைகளை உருவாக்கி மொழியாக்கம் பண்ணி அவைகளை அனுப்புவது என்பது மிக சிரமமான காரியம். அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளை அரசாங்கம் நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாளிலே தான் நம்முடைய பத்திரிகைகளை அனுப்ப முடியும். ஏனென்றால் நம்முடைய பத்திரிகைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பத்திரிகை அனுப்புகிற நாளில் அதற்கான அதிகப்படியான வேலை ஆட்களை தபால் துறை ஏற்படுத்தி அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து நம்முடைய பத்திரிகைகளை அனுப்புவதற்கு சில வழிமுறைகளை பண்ணுகிறதுனால ஒழுங்காக நம்முடைய பத்திரிகைகளை அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் ஏராளம் பேர் பத்திரிகைகளை ஆரம்பித்தார்கள், எவ்வளோ பேர் நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு பத்திரிகையை சரியான விதத்தில் அச்சிட்டு அதை தபால் ஆஃபீஸில் கொண்டு போய் சரியான நாளிலே கொடுக்கறதுல எவ்வளவோ சிரமங்கள் இருக்கிறது, முடியவில்லை ஒரு பத்திரிகை. நான் உண்மையை சொல்கிறேன், இந்த 16 பத்திரிகைகளும் எப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவே தெரியாது. அதில் ஏறக்குறைய 75 பேர் அதில் வேலை செய்கிறார்கள். 16 மாநிலங்களிலே சின்ன சின்ன அலுவலகங்களை வைத்திருக்கிறோம். ஒரு துணை ஆசிரியர், அவருக்கு உதவியாளர், இன்னும் அவருக்கு ஒரு உதவியாளர், மொழியாக்கம் பண்ணுகிறவர்கள், டைப் அடிக்கிறவர்கள், அது மொழியை சரிப்படுத்துகிறவர்கள், இப்படி பல காரியங்கள். சும்மா மொழியாக்கம் பண்ணி நம்ம அச்சிட முடியாது. அதில் பலர் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய அலுவலகத்திலையும் கூட ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, மலையாளம் பத்திரிகை போன்றவற்றை என்னோட கண்முன்னாலே பார்க்கிறேன். ஒருவர் அல்ல, பலர் அதற்கு ப்ரூஃப் பார்த்து சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதை அனுப்புவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கிறதுன்றே எனக்கு தெரியவில்லை.
அதனுடைய பொருளாதாரம் எப்படி கிடைக்கிறது, எப்படி பேப்பர் வாங்குகிறார்கள், பேப்பரெல்லாம் ரொம்ப விலை, அதிகமான விலை ஏறிக்கொண்டே போகிறது. எப்படி தான் பேப்பர் வாங்குகிறார்களோ என்ன செய்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் உண்மை, அந்தந்த ஊழியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்குற காசை அந்தந்த ஊழியத்திற்கே செலவழிக்கிறார்கள். பத்திரிகையை படிக்கிறவர்கள் நம்ம இறக்கப்பட்டு அனுப்புகிற சின்ன சின்ன காணிக்கைகளை மணி ஆர்டர் மூலமாக, செக் மூலமாக, நேரடியாக பல மொழி பேசும் மக்கள் அனுப்புகிற அந்த காணிக்கைகளை மிக நேர்த்தியாக அதை பெற்று அதுக்கு வரவு செலவு கணக்கு எழுதி சரியாக நம்முடைய அலுவலகத்தில் பராமரித்து அதை மேற்பார்வையிட்டு அதை ஆடிட் செய்து மிக ஒழுங்காக செய்கிறதை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். உங்களுக்கு கணக்கு வழக்குகளிலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் நீங்கள் வந்து நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய கணக்கு புத்தகத்தால் பார்க்கலாம், ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு ஒழுங்காக காரியங்களை செய்கிறீர்களே என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறைவும் வைக்காத உண்மையுள்ள ஆண்டவர். அந்த ஊழியங்களை விதமாக கடன் இல்லாதபடி, பிறருடைய தயவிலை இல்லாதபடி, எங்கேயாவது போய் யாராவது கொஞ்சம் காணிக்க கொடுப்பீங்களா, எங்களுக்கு பேப்பர் வாங்க காசு இல்லை, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லை, இப்படின்னு சொல்லி யாரிடத்துலையுமே போய் நான் கேட்டதாகவே சரித்திரம் இல்லை. நான் கேட்பது முழங்கால் நின்று கேட்கிறேன். எந்தெந்த நேரங்களெல்லாம் 25ஆம் தேதி தாண்டின உடனே பணியாற்றுகிற நூற்றுக்கணக்கான ஊழியர்களுக்கும் பணியாட்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம். சம்பளம் வரப்போகுது, மாதம் ஆரம்பித்தோடனே சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி அவர்கள் சம்பளம் வரும் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதே நேரத்தில் என்னுடைய இருதயம் அதிகமாக துடிக்கும், ரொம்ப பயப்படுவேன். எப்படி இதை சமாளிக்க முடியும்? 100 ரூபாய் இல்லை, பல லட்சங்கள் சம்பளத்திற்கென்றும் இதர காரியங்களுக்கென்றும் மாத ஆரம்பத்திலே கொடுக்க வேண்டும். என்னுடைய இருதயம் மாத்திரம் மிகவும் வேகமாக துடிக்கும். நான் சில நேரங்களில் பயப்படுவேன், என்ன நடக்க போகிறதோ, எப்படி நடக்குமோன்னு சொல்லி. நான் உங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்கிறேன், நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். 1000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 1000 வருஷமும் நாம் ஊழியம் செய்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்முடைய ஊழியங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1000 கணக்கான ஊழியர்கள் நான் இந்த ஊழியத்துக்கு வருகிறேன், நான் முழு நேரமாக, பகுதி நேரமாக, நான் இலவசமாக அல்ல சம்பள அடிப்படையில் வருகிறேன் என்று சொன்னாலும் அந்த 1000 பேருக்கும் சம்பளம் கொடுப்பதற்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு நம்முடைய கையில் காசு இருக்காது, காசாக இருக்காது, ஆனால் பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு சேகரித்து வைத்திருக்கிறார். எந்தெந்த நேரங்களிலே நமக்கு தேவையோ அவை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய சபையில் உள்ள மக்கள் மூலமாக ஆண்டவர் ஆச்சரியமாக சந்தித்திருக்கிறார். வழக்கமாக சொல்வது போல ஒரு சிறிய குடும்பத்தை வைத்து நடத்துகிறவர்கள், கணவன் மனைவி 1-2 பிள்ளைகளை வைத்து நடத்துகிறவர்களே கிறிஸ்மஸ் காலங்களிலே அல்லது பள்ளிக்கூடம் திறக்கிற காலங்களிலெல்லாம் படுகிற பாடுகளை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை எப்படி கவனிப்பேன் என்று பெற்றோரெல்லாம் படாத பாடுபடுவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன், பள்ளிக்கூடத்தில் பார்க்கிறேன். பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பாடப்புஸ்தகம் வாங்குகிற விஷயங்களிலே, யூனிஃபார்ம் வாங்குகிற விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் கஷ்டப்படும் போது இவ்வளோ ஏராளமான குடும்பங்களை நான் பராமரிக்க வேண்டும். அவர்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். கூரை இடிந்தாலும் என்னிடத்தில் சொல்வார்கள், மழை வந்தாலும் என்னிடத்தில் சொல்வார்கள், காய்ச்சல் வந்தாலும் சொல்வார்கள், மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சொல்வார்கள், பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சொல்வார்கள். நான் உங்களை குறித்து சொல்லவில்லை, நம்முடைய ஊழிய காலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை சொல்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு அடுத்தபடி நம்மை தான் நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிபூர்ணமாக திருப்திப்படுத்துவது கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய சபையில் அநேகர் தங்களுடைய வருமானத்தில் 10ல் 1 எண்ணி வைக்கிறீர்கள். நான் உங்களை மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன். சரியாக உங்களுடைய சம்பளத்தில் 10ல் 1 நீங்கள் எண்ணி வைக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு அப்படியாக அப்புறமா காணிக்கைகள் பல விதங்களில் பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிறார்கள், பள்ளிக்கூடத்துக்கு என்று கொடுக்கிறார்கள், வேதாகம கல்லூரிக்கு என்று கொடுக்கிறார்கள். விதவிதமாக தங்களால் இயன்றதையெல்லாம் செய்கிற உங்களை கொண்டு தான் இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடக்கிறது என்றால் அது மிகையாகாது. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த மாதம் வரையிலும்
கடந்த ஏறக்குறைய 56 57 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். நம்ம ஊழியத்தின் 60வது ஆண்டுக்கு நேராக கடந்து செல்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஊழியத்தை அதிகமாக தாங்கினவர்கள் பலர் இன்றைக்கு உலகத்திலே இல்லை. ஆனாலும் அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். அவர்கள் இந்த உலகத்தை கடந்து விட்டாலும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் இந்த ஊழியத்தின் பின்னணியில் நிற்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விதமாக கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கென்று இந்த வாரத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நவம்பர் 14 என்னத்தினா 40 குழந்தைகள் தினம் இல்லையா? நான் போகலை. குழந்தைகள் தினம் நடந்தது. அது ஃபோட்டோஸ் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைகளுடைய முகத்தை நான் ஃபோட்டோவில் தான் பார்க்குறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஏழை பிள்ளைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைகள், அடுத்த நேரத்துக்கு ஆகாரத்துக்கு நம்பி இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகள், அவர்கள் அழகான யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் நான் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்ப்பேன். ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய கல்வி கண்களை திறக்கும்படியாக, சில பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட கொடுக்கும்படியாக, சில பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கும்படியாக, எல்லா பிள்ளைகளையும், பணக்கார பிள்ளைகளையும் ஏழை பிள்ளைகளையும் ஒன்று போல நேசித்து அந்த பிள்ளைகளுக்கு ஆங்கில வழி கல்வியை கொடுத்து அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்கள் வந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அலுவலகத்தில், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு சம்பவம். யூகேஜியில் படித்த ஒரு பெண் பிள்ளை வளர்ந்து அவர்கள் கல்வி பயின்று பட்டம் பெற்று படிப்பெல்லாம் முடித்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பிள்ளை சின்ன குழந்தையார்கள் எனக்கு தெரியும், எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய மகள் பிரின்சிபலாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை வரும், யூனிஃபார்ம் போட்டு வரும், யூனிஃபார்ம் போடாமல் வரும். இன்றைக்கு உயர்ந்து வளர்ந்து அவர்களுக்கு திருமணமாகி இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்திலே வேலை செய்கிறார்கள். சில டீச்சர்ஸ் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், எல்கேஜி யூகேஜியில் படித்தவர்கள் இப்பொழுது நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறார்கள். கடந்த 27 ஆண்டுகள் நம்முடைய பள்ளிக்கூடத்தை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டு மயப்படுத்துமா? 27 ஆண்டுகள் நம்முடைய பள்ளிக்கூடத்தை நடத்தி அதில் ஏராளமான நல்ல கல்வியாளர்கள், பெரிய படிப்பாளிகள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் நீதித்துறையில் அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பெரிய ஊழியக்காரர்கள், வியாபாரிகள், பெரிய தொழில் அதிபர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் அந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உருவாக்கி இன்றைக்கி உயர்ந்த நிலையில் அந்த பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நீங்களும் போய் பார்க்க வேண்டும். முடிந்தால் இந்த கிறிஸ்மஸ்க்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 20 மாலையில் நடைபெறும். எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால் நம்முடைய சபையில் உள்ள மக்கள் அதில் போய் பார்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும். 20 காலையில் அந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடத்தில் நடக்கும். மாலையில் 20 மாலையில் வேளச்சேரி பாலாஜி நகர் ஊழியத்தில் உள்ள கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே இந்த குழப்பம் இல்லாதபடி நீங்கள் அதில் வந்து பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். நீங்கள் கொடுக்குற காணிக்கை காசுகள், நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எப்படி பலன் தருகிறது என்பதை பார்க்க வேண்டும். உங்கள் காணிக்கை காசை வைத்து நான் என்னுடைய வயத்தை நிரப்பிக்கொண்டோ, அல்லது உங்களுடைய காணிக்கையை நான் பயன்படுத்தி சொத்துக்களை வாங்குவோ, அல்லது எனக்கு எதிர்காலத்துக்கு எதையாவது சேமித்து வைப்பதோ நான் கிடையாது. அப்படி செய்ததும் இல்லை, என்னை ஆண்டவர் அப்படி வைக்கவும் இல்லை. எந்தெந்த காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு கொடுக்குறாரோ அந்தந்த காரியங்களுக்கு அவற்றை பயன்படுத்தும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சபையில் கூட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ஆலய ஆராதனை முடிந்து நீங்கள் எல்லாரும் பசியாக போகிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் காலையில் சாப்பிடாமல் வருகிறீர்கள். காலையில் சீக்கிரம் வர வேண்டியதற்குனால காலையில் கூட சாப்பிடாமல் வருகிறீர்கள். நான் அதை அதிகமாக யோசித்து சபையில் உள்ள ஊழியக்காரர்களோடு பேசினேன். அப்பொழுது அடுத்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆலய ஆராதனை முடிந்த உடனே சரியாக 10 மணி 11 மணிக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்து தான் அனுப்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் அதற்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சாப்பிட்டு விட்டு போங்கள். இன்றைக்கு ஒரு வேளை சீக்கிரமாக முடிந்துவிடும். அடுத்த வாரத்திலேருந்து நீங்கள் இந்த ஆராதனை முடிந்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருந்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா மன்சூர்? ரைட்டா? எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்றைய காலையில் கூட நான் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவரோடு கூட இருந்த மக்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்ததை நான் ஒரு முறை கூட படிக்கும்போது என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்தது. நன்றாக சாப்பிட வேண்டும். காலையிலும் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய ஆலயத்தில் வரும்போது சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுற சமையல் டீம் ஒன்று இருக்கிறது. அதோடு கூட சாப்பாட்டை பரிமாறுவதற்கு ஒரு டீம் இருக்கிறது. அதோடு கூட இந்த சாப்பாட்டு காரியத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு தனி டீம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் செய்கிறதில்லை. எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. இப்போது போன வாரம் என்ன நடந்துன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதை நீங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய யூடியூப்பில் போனால் பார்க்கலாம். நம்முடைய யூடியூப்பில் கூட போட சொல்லியிருக்கிறேன். விதமாக பல காரியங்கள் நடக்கிற எல்லாவற்றையும் நான் செய்கிறதில்லை, எல்லாவற்றையும் நான் பார்க்கிறதில்லை. ஆனால் என்னால் உருவாக்கப்பட்ட என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் இதை சிறப்பாக செய்கிறார்கள். அதோடு கூட எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்கு எனக்கு உயர்நிலை ஹை லெவல் கமிட்டி ஒன்று இருக்கிறது. அவர்கள் எனக்கு மிக ஆறுதலாக சந்தோஷமாக எப்பொழுதாவது ஒரு முறை கூடி இந்த காரியங்களை நான் அவர்களோடு விவாதிக்கிறேன். சில கஷ்டங்கள் வரும்போது அவரிடத்தில் பேசுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிர்வாக குழு இருக்கிறது, தனித்தனி குழுக்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கபடி ஏறக்குறைய 41 குழுக்கள் இருக்கின்றன. குழுவாக மிக நேர்த்தியாக இந்த காரியங்களை செய்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஒரு சரியான இடத்துல இருக்கிறீர்கள். உங்கள் காணிக்கையை பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ அல்லது பிள்ளைகளுடைய செலவுக்காகவோ அல்லது சொந்த செலவுக்காகவோ எடுத்து பயன்படுத்துகிற ஒரு போதகருக்கு கீழே நீங்கள் இருக்கவில்லை. நீங்கள் கொடுக்குற காசு அனைத்தும் இங்கிருந்து மற்ற இடத்துக்கு அது ரெசிப்ரோகேட் ஆகி பல ஊழியர்களுக்கு போகிறது. அது ஏழை பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகள், ஏழை ஊழியர்கள், பத்திரிகைகள், கிளை சபையில் உள்ள ஊழியருடைய தேவைகள், இப்படி பல விதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு காசும் ஊழியம்தான் செய்கிறது. ஆகவே தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் 132வது பாடல் ஆனந்த பாடல்கள் பாடிட்டு வந்து பாடணும். கடைசியாக சகோதரன் ஐசக்காருடைய மகள் ஜெயந்தி பிரிசில்லா, அருமையான பிள்ளை. அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவளுக்கு திருமணமாகி இப்பொழுது 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவள் எனக்கு ஃபோன் பண்ணி அவளுடைய ஆசிரியர் பயிற்சிக்காக போவதாகவும் அதனுடைய எக்ஸாமினேஷனுக்காகவும் ஜெபிக்கும்படி இடத்துல கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சபையோடு வைத்திருக்கிற அந்த தொடர்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிள்ளை. அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் அகஸ்டின் அவர்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்காமல் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வீட்டு ஓனர்களை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவளுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரி காந்தா அவர்கள் என்னிடத்தில் ஒரு நாள் அவருடைய சாட்சியும் ஒரு சின்ன செய்தியும் சபைக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்ச நேரம் அவர் நம்மளோட பேசுவார்கள். அவளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீண்ட காலம் நம்மோடு கூட இருந்து நீண்ட காலம் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் செய்த ஊழியத்து நிமித்தமாக பலர் என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள். நம்ம சபைக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியம், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் 6 ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன டேபிள் வேண்டும். அவர்கள் இடத்துல கேட்டுக்கொண்டார்கள். அந்த டேபிள் ஒன்று 2700 ரூபாய், 2700, 6 டேபிள் வாங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உங்களில் யாராவது விரும்பினால் நீங்கள் அந்த 6 டேபிளை வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஒரு டேபிள் வாங்குவதற்கு நீங்கள் காசு கொடுக்கலாம். கட்டாயமாக இல்லை, கட்டாயம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அதை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏவினதுனாலே சொல்கிறேன். ஒருவேளை அந்த 2700 ரூபாய் சின்ன டேபிள், 2க்கு 1.5 ஸ்டீல் டேபிள் டீச்சர்ஸ் புஸ்தகங்களை வைப்பதற்கு, இப்போ பெரம்பெல்லாம் இப்போ வைக்கக்கூடாது, ஆனால் ஒன்று வைத்திருப்பார்கள், அதை மறைத்து வைத்திருப்பார்கள். புஸ்தகங்கள் இவற்றையெல்லாம் வைத்து சாக் பீஸ் எல்லாம் வைத்து டீச்சர்ஸ் வசதியாக பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறதுக்கு வசதியாக டேபிள் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு 6 பேர் கேட்டார்கள்.
இன்னும் ஒருத்தர் வருவார்கள் நினைக்கிறேன். ஆகவே உங்களை யாராவது விரும்பினால் நீங்கள் அந்த டேபிள்ஸை வாங்கி கொடுக்கலாம். ஒரு டேபிள் 2700 ரூபாய் என்று சொன்னார்கள். இந்த வாரத்தில் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இடத்துல சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கலாம். எங்கள் நேசப்பிதாவே, இதுவரையிலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே, இப்பொழுது ஏறக்குறைய 400 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஏழை குடும்பங்களில் வந்து கல்வியறிவேற்ற பெற்றோருக்கு பிறந்து அவர்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து ஆங்கில வழிய கல்வியை பயின்று பல உயர் நிலையிலே இருக்கிற மக்களைப் போல வளருவதற்கு எங்கள் கையில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற எங்கள் முன்னாள் மாணவர்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட பணியாற்றுகிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுது படித்து கொண்டவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள், பிரின்சிபல், அவருடைய கமிட்டி, ஆண்டவரை எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடல்நிலை சரியில்லாத பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பிறவிலேயே பலவீனமாக பிறந்த பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். அவளெல்லாம் ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறோம். அதில் பணிபுரிகிற எல்லா டீச்சர்ஸையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இப்பொழுது நாங்கள் ஜெயந்தி பிரிசிலாக்காக ஜெபிக்கிறோம். சௌர் ஐசக்கோட பிள்ளைகள் ஆண்டவர்களுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். சபையாக எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பாஸ்டர் அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று இடத்துல சொன்னதை நான் நினைவுபடுத்தி ஆண்டு நாங்கள் சபையாக அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். படித்து உயர்ந்த அந்தஸ்தில் வரும்படியாகவும் உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் ஆண்டு நல்ல சாட்சியுள்ள பிள்ளையாக கடைசி மட்டும் நிலைத்து நிற்கவும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக வளரும்படியாகவும் குடும்பத்துக்கு சாட்சியாக நிற்கவும் கிருபை தாரும். அது மாதிரி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சகோதரன் அகஸ்டின் அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று மிக கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வாடகை வேண்டும் என்று கேட்கிறார்கள். கர்த்தாவே, நீர் நினைத்தால் அவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பது உமக்கு பெரிய காரியமல்ல. நீர் சொந்த வீட்டை கொடுக்கலாம். ஆண்டவர் இப்போ அவசரத்திற்காக அவர் நினைக்கிறபடி ஒரு நல்ல வீடு கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. அவர் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அவளுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து ஒரு நல்ல ஊழியக்காரராக உயர்ந்த நிலையில் அவரை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சௌரி காந்தாவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீண்ட கால உறவுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மருமக்களுக்காக ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவளெல்லாம் கர்த்தருக்குள் வளர்க்கும்படி கிருபை செய்தீர். நீர் அவர்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்துவீராக. இப்பொழுதும் சற்று பலவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அடுத்த வாரம் எங்களோட தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்போது, தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது நீ தன்னுடைய மகளுக்கு புது பலனை கொடுப்பீராக. இப்படியாக எங்கள் சபையில் ஏராளமான தரமான உயர்ந்த தன்மையுள்ள ஊழியக்காரர்களை நீ உருவாக்கி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களெல்லாம் செய்கிற கடினமான உழைப்பினாலே தான் இப்படி ஒரு சபை இங்கு நடக்கிறது. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள், சோதனைகள் ஆண்டவரே, இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் இந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இடத்துல இந்த சபையை நீர் ஏற்படுத்தி இந்த மக்களை இந்த சபைக்கு நீர் தூண்களாக நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையின் விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அரசாங்கத்தில் பணியாற்றுகிற மக்களுக்கு இன்னும் வர வேண்டிய உயர்வுகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள அரசாங்க அதிகாரிகள், நீதித்துறையில் வேலை செய்கிறவர்கள், கல்வித்துறையில் வேலை செய்கிறவர்கள், போக்குவரத்து துறையில் வேலை செய்கிறவர்கள், இதர துறைகளிலெல்லாம் வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாரும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் அஞ்ஞானம் ஒழிந்து தேவ நீதி தலைநிமிர்ந்து நிற்கும்படியாக கிருபை செய்வீராக. பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான சதி திட்டங்களும் தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். நீர் வாழ்க என்று சொல்கிறோம். உமக்கே மகிமை என்று சொல்கிறோம். எங்களுடைய ஊழியங்களின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதுவரையிலும் நாங்கள் யாரிடத்திலும் போய் கை நீட்டி நிற்காதபடி ஆண்டவர், எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் தேவைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் மூலமாக, எங்கள் ஊழியர்கள் மூலமாக கொடுத்து எங்களை தாங்கி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ ஊழியங்களை நாங்கள் செய்யும்படி எங்களை உதவி செய்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நிறைவேற்றி வருகிறதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருங்காலம் இந்த மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். தூர இடங்களில் இந்த செய்தியை கேட்கிற மக்கள் உமக்குள்ளே வளரும்படியாக உமக்கு சாட்சியாக நிற்கும்படி கிருபை தாரும். எங்கள் ஊழியத்தை நீரே ஆரம்பித்தீர், எங்கள் ஊழியத்தை நீரே நடத்துகிறீர். எங்கள் ஊழியத்தின் எல்லா தேவைகளையும், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆட்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தின் எங்களுக்கு அனுமதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீரே கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். இப்பொழுதும் உடல்நிலை சரியில்லாமல் வீடுகளில் இருக்கிற மக்களை உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சவுன் பாலாஜியோட அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய மகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் எந்தெந்த குடும்பங்களிலே வியாதியினாலே வீடுகளிலே படுத்திருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்முடைய வல்லமையினால் அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல கனத்தையும் மகிமையை எடுத்துக்கொள்ளும். வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். பல நாட்களாக சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நம்முடைய சபையின் மக்களுக்காக ஜெபித்து வருகிறோம். வளர்ந்த பிள்ளைகள் அவர்களுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். அநேகருடைய திருமண காரியங்களை ஆண்டவர் ஆரம்பித்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் எந்தெந்த குடும்பங்களிலே குழந்தைகள் இல்லையோ அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே கஷ்டங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் மாறும்படியாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ஜெபம்தான். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தை குறித்த செய்தி சொன்னதும் உங்களுக்கு தெரியும் இவர் என்னதான் சொல்ல போகிறாருன்னு சொல்லி. ஆனால் ஜெபம்தான் மிக முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது முதுகெலும்பு என்று சொல்லலாம். ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லா நாட்களிலேயும் ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு வல்லமை மிக்கது ஜெபம். ஜெபம் இல்லையேல் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் அசாதாரணமான காரியங்களை உலகத்திலே சாதிக்க முடியும். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் தோல்வி அடைந்து நிற்கிறவர்கள், தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள், அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கும் ஜெபம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. ஜெபத்தை குறித்து சொல்ல ஆரம்பித்த உடனேயே நமக்கு தெரிந்த விஷயம் என்று நீங்கள் நினைக்காதபடி இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் என்பது மிக வல்லமை மிக்க ஆயுதம். நான் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் அனுபவித்த வார்த்தைகள். அனுபவிக்காமல் எதையும் நான் சொல்லவில்லை. என்னை போன்ற ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்காக பணம் வேண்டும் என்று சொல்லி கடல் கடந்து போவார்கள். பணம் வசூல் பண்ணுவதற்காக ஊராக போவார்கள். உண்டியல் வைத்து பணம் சேகரிப்பார்கள். டொனேஷன் புக் போட்டு பணம் வசூல் பண்ணுவார்கள். சபையின் மக்களை வருத்தி நீங்கள் கொடுங்கள் 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 என்று சொல்லி அவருடைய வேதனைப்படுத்தி, கொடுக்காவிட்டால் பரலோகம் போக மாட்டீர்கள் என்று சொல்லி, கொடுக்காவிட்டால் உங்களுக்கு நஷ்டம் வரும் என்று சொல்லி, கொடுக்காவிட்டால் உங்களுக்கு சமாதானம் குறையும் என்று சொல்லி, இப்படி சொல்லி 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 ஜனங்களை வருத்தி பணம் உண்டாக்கி ஊழியம் செய்பவர்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு விதமாக ஒரு புதிதாக மதுரையிலிருந்து வந்த ஒரு மூத்த ஊழியக்காரர் என்னை அறியாமல் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. அன்றைக்கு நான் தான் பிரசங்கித்திருக்கிறேன். அவர் இங்கே ஆராதனை முடிந்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டு அடுத்த வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். பாஸ்டர், உங்கள் ஆலயத்தில் வந்திருந்தேன். மிக நேர்த்தியான ஒரு ஆலயம், ஒரு சிறப்பான ஒரு ஆலயம், நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல பிள்ளைகள். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் முடிவதற்கு முன்னதாக பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போகிறார்கள். ஆராதனை முடிந்த உடனே யூத் மீட்டிங் நடக்கிறது. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கின்றன. ஒரு வார்த்தை கூட நீங்கள் இல்லை என்று சொல்லவில்லையே. ஏதாவது கொடுங்கள் என்று நீங்கள் கேட்கவே இல்லையே. பணம் கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே என்று என்னிடத்தில் கேட்டார். நான் அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், நான் என்னுடைய சபையில் உள்ள மக்களுக்கு நல்ல டீச்சிங் கொடுத்துருக்கேன், நல்ல
பயிற்சி கொடுத்துருக்கிறேன், நல்ல மாதிரியான காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அவளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன். ஆகவே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேவைகளை அவள் சந்திக்கிறார்கள். ஆகவே சந்திக்கிற மக்களத்தில் போய் கொடு என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் இந்த ஊழியத்தினுடைய தேவை என்ன என்பதை சுதாரித்து கொண்டு அதனுடைய தேவைகளை கொடுக்கிற மக்கள் சபையில் இருக்கிறார்கள் என்று நான் இடத்துல சொன்னேன். அவர் சொன்னார், இப்படியெல்லாம் எந்த சபைகளும் இல்லை, மதுரையில் ஏராளமான விதவிதமான சபைகள் இருக்கின்றன, எந்த சபைக்கு போனாலும் பணம் என்று தான் கேட்கிறார்கள். ஒரு நல்ல சட்டை போட்டு கொண்டு போனால் தனியாக கூப்பிட்டு ஒரு டொனேஷன் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். பாஸ்டர் தனி அறைகளை கூப்பிட்டு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, பணம் வேண்டும், இவ்வளோ சில லட்சங்கள் வேண்டும், சில ஆயிரங்கள் லட்சங்கள் வேண்டும், சில கோடிகள் வேண்டும் என்று கூட சிலர் சொல்கிறார்கள் என்று சொன்னார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அவர்களுக்கு சொன்னேன், இந்த பூலோகம் நமக்கு சொந்தமானதல்ல. நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து சிறப்பாக செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறதில்லை, விரும்புவதும் இல்லை. ஏனென்றால் நமக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் தெரியும். அதை வைத்து நான் சமாதானமாக இருக்கிறோம், கடன் இல்லாதபடி இருக்கிறோம், வட்டி கட்டாமல் இருக்கிறோம், யாருக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நான் அதை குறித்து பேசுகிறதில்லை என்று சொன்னேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை மெச்சுகிறேன், நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களிலே பலர் நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் எது தேவை என்று நீங்களே சுதாகரித்து கொண்டு நீங்கள் காணிக்கப்பட்டியில் போடுவதும் இடத்தில் கொடுப்பதும் பார்த்து நான் உங்களை மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் என்று சொல்லப்படுவது நம்முடைய எல்லா தேவைகளிலேயும் சந்திக்கிற ஒன்றாக இருக்கிறது. தேவ மக்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிற மகா பெரிய ஆயுதம். இந்த தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களுடைய உள்ளத்தில் பேசுவதற்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், நான் முழங்காலில் நிற்கிறேன். என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் பலர் முழங்காலில் நிற்கிறார்கள். முழங்காலில் நின்று பரலோகத்தை நோக்கி காரியங்களை சொல்லும்போது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து மக்களுடைய உள்ளங்களிலே பேசி ஆண்டவரிடத்தில் பேசினார் என்று சொல்லி அது சிறிதானாலும் பெரிதானாலும் சந்தோஷமாக கொண்டு கொடுக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இதை செய்தவர்கள் நாங்கள் அல்ல, பரலோகத்தின் ஆண்டவர் பேசிதான் இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேவைப்படும் போது அந்த தேவையை கொடுக்கிற தேவன் ஜெபத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த ஜெபத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. எதையும் சாதிக்கலாம், முடியாது என்பது இல்லவே இல்லை. உங்களால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதை எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஜெபிக்காத மக்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபிக்காத மக்களாகவோ அல்லது ஜெபத்தில் பின்தங்கிய மக்களாகவோ அல்லது ஜெபமே பண்ணாதவர்களாகவோ இருந்தால் இன்றைக்கு முதல் நீங்கள் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். ஜெபம் என்று சொல்லிவிட்டு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். வைராக்கியமான ஜெபம் அணுக முடியாத இடமே இல்லை. ஊக்கமான ஜெபம் அணுக முடியாத இடமே இல்லை. நான் சில அரசாங்க அதிகாரிகளிடத்தில் போகும்போது பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நமக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, பல நிர்வாகங்கள் இருக்கிறது. பல அரசாங்க அதிகாரிடத்தில் போகும்போது நான் எல்லாவற்றையும் நேரடியாக கேட்டால் செய்ய மாட்டார்கள். நான் இதற்கு பரலோகத்திற்கு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறேன். பல நேரங்களில் பாஸ்டர் என்று சொன்ன உடனே அதிகாரிகள் மிக அருவருப்பாக நினைக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக நினைத்து பாஸ்டர் தானே என்று சொல்லிவிட்டு அவர் பாஸ்டர், கோயிலில் பாஸ்டர், அவர் ஃபாதர் என்று சொல்லி நம்மை அவமதிப்பார்கள், நேசிக்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். பல டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை இருக்கிறது, பல டிபார்ட்மெண்ட் அதிகாரியுடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது. இடத்துல போகும்போதெல்லாம் சில நேரங்களில் பாஸ்டர்னு சொன்ன உடனே மிக அருவருப்பாக பேசுவார்கள், நம்முடைய கண்களுக்கு முன்னாலே மோசமாக பேசுவார்கள். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய அறையில் என்னுடைய ஜெபத்திற்காக நான் வைத்திருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். எந்த காரியம் கடினமாக இருக்கிறதோ, எந்த காரியத்தை செய்ய முடியாது என்று இருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவர்களிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?
பல நேரங்கள் நம்ம டெல்லியிலிருந்து கூட ஒரு சில அதிகாரங்கள் சில உதவிகள் பெற வேண்டிய நேரங்களில் நான் டெல்லிக்கு போகும்போது எனக்கு யாரையுமே தெரியாமல் நான் போவேன். அங்கே போகும்போது அங்கே எக்கோ ஆஃபீஸ்கால் படிக்கிற ஒருத்தர் அங்கே இருப்பார். நிறைய சொல்லுவோமா, அந்த பேரை கேட்ட அந்த லெட்டர் பேரை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுமே, எனக்கு அந்த பத்திரிகை வருது, எனக்கு அசாமீஸ் மொழியில் வருது, ஹிந்தி மொழியில் வருகிறதுன்னு சொல்லுவார்கள். விதமாக பலர் இந்த காரியத்தில் விதமாக இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட மாலையில் இந்தி மொழி பேசும் மக்களுக்காக ஒரு பெரிய சிறப்பு நிகழ்ச்சியை நான் வைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். அந்த இந்தி மொழியிலே கொடுக்கப்படுகிற செய்தியை தமிழிலே நாம் மொழியாக்கம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் வர வேண்டும். நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன். ஊழியர்கள் மிக கருத்தாக இருந்து வெளியில் 2 பேர் நின்று அந்த ஆலயத்துக்கு வருகிற மாதிரி யாராவது வந்தால் அவனை கேட்டு சர்ச்சு தானே வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம்ம அழைத்திருக்கிற அத்தனை பேரும் சந்திக்கப்படாத மக்கள். இது எப்படி வருகிறது என்றால் ஜெபத்தின் மூலமாகத்தான். நான் ஒரு நாள் இல்லை, பல நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது இந்த மைக்ரன்ஸ், இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஜெபத்திலே தான் ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது தான் நான் என்னுடைய நண்பர் இங்கே இவ்வளோ ஊழியர்களிடத்தில் சொன்னேன், அவளை ஏற்றுக்கொண்டு செய்யலாம் என்று செய்கிறார்கள். அவள் இன்றைக்கு வரும்போது வாசலில் தம்பி 2-3 பேர் நின்று நீங்கள் அவளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவள் வந்து பார்ப்பார்கள். ஆலயத்தை அவர் ஒரு நாளும் கோயிலுக்கு போயிருக்க மாட்டார்கள், கோயிலே பார்த்துருக்க மாட்டார்கள். எப்போ கோயில்னா பெரிய கூடாரம் கோபுரம் மாதிரி தான் இருக்கும் என்று நினைத்து அப்படியே தேடிக்கொண்டு வருவார்கள். அவளை நீங்கள் அழைத்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்து அவளுக்கு ஒரு டீயை கொடுத்து அவர்களுக்கு நல்ல மாதிரி பேசி நீங்கள் அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்த நீங்கள் முற்பட வேண்டும். ஆகவே ஜெபம் என்று சொல்வது எட்டாவது இடங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறது. 8வது இடங்களில் 59 ஏசாயா 59 இடங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவருடைய ஆச்சரியம் என்னவென்றால், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆண்டவருடைய ஆச்சரியம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் இல்லை. சாதாரணமாக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டார்கள். நீங்கள் அதை நன்றாக நான் சொல்வதை சரியாக கேட்டு இதை உங்கள் வாழ்க்கையில் உட்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்வார்கள் ஜெபம் பண்ணுகிறேன் என்று தான் சொல்வார்கள், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டார்கள். ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இருக்கும், ஆனால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஜெபமே பண்ணாத மக்கள் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறேனே என்று சொல்வார்கள். நீங்கள் ஜெபம் என்று சொல்லப்படுவது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருப்பது போல ஏதோ கடமைக்காக வார்த்தையை சொல்வதல்ல. ஜெபிப்பதற்கென்று ஒரு சரியான சூழ்நிலையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஜெபிப்பதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். சிலர் உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். உபவாச ஜெபத்தை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் உபவாசம் எடுக்கிறவர்கள், நீங்கள் உபவாசம் எடுக்கிற காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வேலையையும் உபவாசத்தையும் சேர்த்து செய்யக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், நான் இன்றைக்கு வேலைக்கு வருகிறவர்கள் கூட சொல்லுவார்கள், எனக்கு நான் சாப்பிட மாட்டேன், உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. வேதம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நீங்கள் உபவாசம் எடுப்பது கால் நாளாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், அரை நாளாக இருக்கலாம், 1 நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம். எவ்வளவு காலம் நீங்கள் உபவாசம் இருக்கீங்களோ நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தரித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உபவாசம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அது மாதிரியாக ஜெபிக்கிறது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிறதை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தையும் நேரத்தையும் பார்த்து அதற்காக நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் தியாகம் பண்ணி அதைத்தான் செய்ய வேண்டும். ஜெபத்தையும் டிவியும் பார்க்கக்கூடாது. ஜெபத்தையும் கடிதம் எழுதுவதை செய்யக்கூடாது. ஜெபத்தையும் வேலையை செய்யக்கூடாது. ஜெபம் என்றால் தேவனோடு கூட உறவாடுகிற நேரம். இந்த ஜெபமானது எல்லா நேரங்களிலையும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறது. இது மாற்றக்கூடாத மாற்ற முடியாத காரியங்களை மாற்றி காட்டுவது ஜெபம். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம்.
யாராவது உங்களுடைய சொந்தத்திலேயோ உங்களுடைய உறவிலேயோ உங்களுக்கு எதிராக காரியங்களை நினைத்து மாற்றவே முடியாது என்று ஒரு நபர் இருந்தால் அவர்களையும் ஜெபத்தினாலே மாற்ற முடியும். அது ஜெபம் மாற்றும். நான் அப்படி எத்தனை பேரையெல்லாம் மாற்றியிருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்னுடைய கையிலே கொடுத்தார். அநேகருடைய இருதயம் கடினமாக இருக்கும். அந்த கடினமான இருதயத்தை உடையவர்கள் எப்படியாவது போகட்டும் என்று விடாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கரைய பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? மாற்றக்கூடாதை மாற்றி அமைக்க ஜெபத்தால் முடித்திருக்க முடியும். ஜெபத்தில் தரித்திருக்கிற மனிதனை கடந்து ஆண்டவர் போக மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில் அந்த தேவ சமூகம் என்பது உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு மற்றவர்கள் இல்லாத ஒரு இடமாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கடந்து ஆண்டவர் போக மாட்டார். ஜெபிக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் நிற்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் உதாசீனம் பண்ணிவிட்டு நீ கத்திருக்கிற நான் போகிறேன்னு சொல்லி அப்படி செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும். வேதத்தில் பார்க்கும்போது வியாதியஸ்தர்கள், கண் தெரியாதவர்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி தாவீதின் குமாரனை என்று கூப்பிட்ட வழியில் எவ்வளோ கூப்பிட்றா போக நம்ம வேலை இருக்குது, நம்ம எவ்வளோ ஊழியம் இருக்கிறது, இந்த ஊழியத்தை எல்லாம் விட்டு அவங்ககிட்ட யாரையா பேசி கொண்டிருப்பா, நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கிறது, அவங்ககிட்ட போய் யார் பேசி கொண்டிருப்பான், அதனால் என்ன பிரயோஜனம் என்று என்று ஆண்டவர் கடந்து செல்ல மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற மனுஷனை கடந்து ஆண்டவர் போக மாட்டார். உண்மையாய் ஜெபிக்கிற மனுஷனை தாண்டி அவர் போக மாட்டார். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். போகட்டும், நடந்த காலங்கள் போகட்டும். இன்றைக்கு முதல் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து பார்ப்போம். நான் கூட இப்படித்தான் பல நேரங்களிலே சோர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற பல கஷ்டமான காரியங்கள் எல்லாம் நான் அவரிடத்தில் பேசும்போது அவர் எவ்வளவு அழகாக பேசுகிறார் தெரியுமா? அவர் தனித்து நின்று பதில் பேசுகிற தேவன். நம்முடைய கஷ்ட காலங்களில் நம்மை தாண்டி போகாத ஆண்டவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம், மற்றவர்களை தள்ளப்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம். வாழ்க்கையில் எதையோ சாதிக்க வேண்டும் என்று விரும்பி அதை சாதிக்க முடியாதபடி நீங்கள் தடம் புரண்ட நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், ஜெபத்தினால் சாதிக்க முடியும். ஜெபத்தினால் சாதிக்க முடியாத ஒரு காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த இடம், இந்த தேவாலயம், இந்த லேண்ட், இந்த கட்டிடம் எல்லாம் ஜெபத்தினாலே வந்தது தவிர எந்த மனிதனாலும் சேப்பாக்கத்தில் ஒரு இடத்தை இந்த காலத்தில் வாங்க முடியாது. அவன் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தால் மட்டும்தான் சேப்பாக்கத்தில் ஒரு சென்ட் நிலத்தை வாங்க முடியும். ஆனால் கையில் ஒன்றுமில்லாத இருந்த நேரத்தில், வசதி இல்லாத நேரங்களில், ஆதரவற்ற நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததுனாலே தான் இந்த இடம் வந்தது, இந்த கட்டிடம் வந்தது. முதல்ல ஆண்டவர் பாதியை கொடுத்துவிட்டு பார்த்தார், எப்படி இதை செய்கிறான் என்று பார்க்கலாம்னு சொல்லி அதை கட்டும்போதே பலர் இடத்திலிருந்து கேட்டார்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே இங்கே பிரார்த்தனை செய்வீர்கள், வார நாட்களில் நீங்கள் எங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாமே, நாங்கள் ஏதாவது ஒரு சேல்ஸ் நடத்துவோம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம், நாங்கள் உங்களுக்கு வாடகை தருவோம், நல்ல வாடகை வருமே என்று சொல்லி அந்த சிறிய புதிய பழைய கட்டத்தை கட்டிக்கொண்டே இருக்கும்போது என்னை இருந்து கேட்டார்கள். நான் ஒருத்தர் சொன்னேன், இலவசமாக கொடுப்பேனே தவிர வாடகைக்கு கொடுக்க மாட்டேன், இலவசமாக நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய ஆலயத்திற்கு நியமிக்கப்பட்ட இடம் தேவனுக்கே பயன்படுத்துவேன் என்று சொல்லி சில காலம் அதை பயன்படுத்தினாலே ஆண்டவராக இறக்கப்பட்டு இந்த இடத்தையும் கொடுத்தார். இதில் நீண்ட சரித்திரம் இருக்கிறது. ஆண்டவராக இந்த இடத்தை கொடுத்தார். கட்டுவதற்கு வசதி இல்லாத நேரங்கள், ஆரம்பித்து விட்டு பணம் கொடுக்க முடியாதனாலே அந்த கட்டிடத்தின் என்ஜினியர் எல்லா பொருட்களையும் தூக்கி கொண்டு போய்விட்டார். கட்ட முடியாமல் அப்படி பாதியில் நின்று கொண்டிருந்தது. முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு எப்படி நடந்தது என்று இடத்துல கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது.
எப்படி நடந்தது, எப்படி இந்த இந்த சோறு கட்டப்பட்டது, எப்படி இந்த பொருளெல்லாம் வந்தது, இது எப்படி நீங்கள் சமாளித்தீர்கள் கேட்டால் உண்மையாகவே தேவ சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு தெரியாது, மறந்தே போய்விட்டது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே கூட ஏராளமான ஜெப வீரர்களை நாம் பார்க்கலாம். ஏராளமான பேர் ஜெபித்திருக்கிறார்கள். உங்கள் ஜெபம் வீண் போகாது. ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம். சில நேரங்களில் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் செய்திகளை கூட ஆண்டவர் கொடுப்பார். தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஜெபத்தை மாத்திரம் விடாதீர்கள். ஜெபத்திற்கு முடிவு உண்டு. ஜெபத்தின் முடிவு உண்டு. ஜெபத்திலே கண்ணீர் சிந்துகிற மக்களுக்கு அந்த ஜெபம் நிச்சயமாக பதில் கொடுக்கும். அந்த உங்கள் கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாகவே அதை தவறான விதத்தில் நினைக்க மாட்டார். அதை விட்டுவிட மாட்டார். அதை மதிக்காமல் இருக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை வேதம் சொல்கிறது அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் எவ்வளவு நேரம் அதிகமாக எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் யாக்கோபுடைய ஜெபத்தை பாருங்கள், மோசேயினுடைய ஜெபங்களை பாருங்கள், யோசுவாவுடைய ஜெபத்தை பாருங்கள், தானியேலுடைய ஜெபத்தை பாருங்கள், தாவீதினுடைய ஜெபத்தை பாருங்கள். இவளால் ஜெபத்தாலே காரியங்களை சாதித்தவர், நாங்களும் ஜெபத்தாலே சாதித்தவர்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஜெபித்தோம், ஜெயம் பெற்றிருக்கிறோம். ஜெபித்தோம், கர்த்தர் பெரியவர்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஆகவே ஜெபத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். ஜெபத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்திற்கு கொடுத்த நேரங்கள் வீணானவை அல்ல. இன்றைக்கு கூட இங்கே ஆலயத்தில் பலர் காலையிலும் மாலையிலும் பகல் நேரத்தில் ஜெபிக்கிறார்கள். எனக்கு தெரியாத சிலர் இருக்கிறார்கள். இப்போ பல அரசாங்க அலுவலர்களில் வேலை செய்கிறவர்கள் வேலை முடித்துவிட்டு இங்கே ஜெபித்து விட்டு போகிறார்கள். அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் இங்கே தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். செக்ரட்டேரியட்டில் வேலை செய்கிற கிறிஸ்தவர் அல்லாத இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஏறக்குறைய 20 வருஷ காலமாக இங்கு ஜெபித்து கொண்டு போகிறார். ஒரு வேளைகளில் அங்கே செக்யூரிட்டி கதவை திறக்காமல் இங்கே போயிருந்தால் வெளியே நின்று ஜெபிக்கிறார். நான் எத்தனை தடவை பார்த்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், இங்கே தேவனை காண்கிறேன், இங்கே ஜெபித்து தான் எனக்கு செக்ரட்டேரியட்டில் வேலை கிடைத்தது என்று சொல்கிறார். ஆகவே நான் ஒரு நாளும் இந்த தேவாலயத்தை மறக்கிறதில்லை. ஆண்டவர் இயேசுவை மறக்கவே மாட்டேன். ஒருவேளை என்னுடைய சமுதாய கோட்பாடுகள் மூலம் காரணத்தினாலே ஒருவேளை நான் வெளியரங்கமாக சொல்ல முடியாவிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார்னு சொல்கிறார். இயேசு ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படும் போது இந்த ஜெபத்தினாலே யுத்தம் செய்தார். பிதாவை நோக்கி ஜெபித்தார். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஜெபம் பண்ணும்போது இன்னொரு காரியத்தை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஆண்டவரும் மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தன் கூட நின்று கொண்டிருப்பான். எதிராளியாகிய பிசாசு அவன் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பான். அவன் சொல்லுவான், வா நீ ஜெபம் பண்ணுற கிடைக்காது, ஜெபம் பண்ணுற இது நடக்காது, ஜெபம் பண்ணி வேஸ்ட் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தே நமக்கு சந்தேகங்களை உண்டாகி கொண்டே இருப்பான். அதை தவிர்ப்பது அவனை கடிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நான் ஜெபத்தை குறித்து பேசும் போதாக இடத்துல பலர் சொல்லியிருக்கிறார்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போதே சந்தேகம் வருது, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போதே சந்தேகம் வருது, அதுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணும்போது சந்தேகத்தை கொண்டு வருகிறது நீங்கள் அல்ல, உங்கள் மாம்சம் அல்ல, பக்கத்தில் உங்களுக்கு ஒரு எதிராளி நிற்பான். பிசாசு எந்த நேரத்திலையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை தொல்லை கொண்டே இருப்பான். நீங்கள் ஜெபம் பண்ண முடியாதபடி சந்தேகத்தை கொடுப்பான், குழப்பத்தை கொடுப்பான். உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாதபடி உங்களை திசை திருப்புவதற்கு அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பான். அந்த காலவேளையில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பக்கத்தில் அவன் நிற்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரங்களிலேயும் அவன் உங்கள் பக்கத்தில் நிற்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஜெபம் பண்ணுற நேரங்களில் பிசாசு கூட நின்றிருப்பான், அல்ல ஊழியம் செய்யும்போது பக்கத்தில் நின்று கொண்டிருப்பான். இப்படி பல காரியங்களை அவருக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபிக்கிற வேளையில்
உங்கள் பக்கத்திலே நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளியும் பக்கத்தில் நின்று உங்களை அல்ல தட்டி கொண்டே, உங்களை குழப்பிக் கொண்டே சந்தேகத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் தைரியமாக நிற்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் இப்படியாக பிசாசு என் பக்கத்தில் நின்றால், இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணி உனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் வந்திருக்கு தெரியுமா என்று சொல்லி என் பக்கத்தில் சொல்லுவதை நான் உணர்கிறேன். நான் முழங்காலில் இருக்கிறேன், பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்து நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளை, நான் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது யதார்த்தம், இது யதார்த்தம், உண்மை. ஆனால் பக்கத்தில் இருந்து சத்ருவானவன் சந்தேகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை பற்றி கவலைப்படாத, அவனை பற்றி கவலைப்படாத, அவனை கடிந்து கொள். நம்ம பேசுகிறத அவன் ஒன்றும் கேட்க மாட்டான். நீ என்னிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை அவனுக்கு கேட்பதற்கு அவனுக்கு காது கிடையாது, அவனுக்கு புரியாது, நீ என்னிடத்தில் பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசானவன் நமக்கு தொல்லை கொடுத்து நம்மளை வீழ்ச்சியடைய பண்ணுவான், குழப்புவான், வேதனை. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, ஜெபிக்கிற மனிதன் தோல்வி அடைவதில்லை, ஜெபிக்கிற எந்த மனுஷன் தோல்வி அடைவதே இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு. அந்த ஜெபத்தை ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் ரெண்டாவது கவனிகள், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய புகழ்ச்சி வெளியே வரும், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோட இருந்தார், யோசுவாவோட கர்த்தர் இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு, உலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி பரம்பிட்டு. 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 1ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடு ஆனதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்விதமாக சொல்வது, யோசுவாவோட கர்த்தர் இருந்தார், அவருடைய கீர்த்தி தேசம் அங்கு பரம்பிட்டு. 27ஆம் வசனத்தில் முதல் வசனம் சொல்கிறது, அவருடைய ஜனங்கள் பாவம் செய்ததினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவள் செய்ததினாலே கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் மூண்டது என்று நாம் பார்க்கிறோம். சாபத்தீடானதை அவர்கள் செய்ததினாலே. என்னுடைய அன்பான தேவ ஜனமே, நான் இதை அதிகமாக விளக்குவதற்கு கால அவகாசம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்போது தேவ கோபம் நமக்கு எதிராக மூடும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இந்த 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே அவர்கள் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சாபத்தீடான காரியங்களை எடுத்துக்கொண்ட வேளையில் கர்த்தருடைய சாபம் அவர்கள் மேல் வந்தது. சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான், ஆகவே கர்த்தருடைய கோபம் மூண்டது. 4ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆகியின் மனுஷனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், விதமாக ஜனங்கள் பாவம் செய்ததினாலே அங்கே ஒரு பெரிய தோல்வி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த பாவம் என்னவென்றால் 11ஆம் வசனத்தில் படிக்கும் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது படிங்க, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடான்கள்,
நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததினாலே அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வந்தது. ஆண்டவர் யோசுவாவையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதித்து வந்த அந்த நல்ல காலகட்டத்தில் இஸ்ரவேலர் பாவம் செய்த அந்த பாவம் என்னென்று பார்க்கும்போது இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவளுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். முதலாவதாக தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். தேவனுடைய கற்பனைகளை மீறினார்கள். 10 கட்டளைகளை மீறினார்கள். 10 கட்டளைகளை சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை மீறினார்கள். தங்களுக்கென்று அவர்கள் சுரூபங்களை செய்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு பதிலாக உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட ஞாயிற்றுக்கிழமை காலை என்று சொல்லப்படும் போது நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இது தேவனுடைய நாள், தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று தேவனுடைய கற்பனையின் அடிப்படையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறினதுனாலே அவர்களுடைய மேலே தேவ கோபாக்கினை வந்தது, தேவ கோபம் வந்தது. தேவன் அவளுக்கு கொடுத்த 10 கற்பனைகளிலிருந்து எதையாவது ஒன்றை மீறும் போது தேவ கோபாக்கினைக்கு மனிதர்கள் உட்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு கட்டளையிட்ட தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். இந்த காலை வேளையில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்திருப்பது தேவனுக்கு சந்தோஷம். அவர்களை பார்த்து மெச்சிக்கொள்வார், அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் நீங்கள் இந்த கர்த்தருடைய நாளிலே தேவாலயத்துக்கு வந்திருக்கிறபடினாலே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலக காரியங்களுக்கு கொடுப்பீர்களானால் தேவ கோபம் மூழும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவ கோபம் மூழும் போது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு போகும். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். எப்படி என்றால் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் சாபத்தீடான காரியங்களை எடுத்துக்கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு எப்போ விருப்பம் இருக்காது என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை மீறுகிறது. முதலாவது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, ஓய்வு நாளை கர்த்தருடைய நாளை மகிமை நாள் நினைக்க வேண்டும். பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாது. உனக்கு கர்த்தருடைய இடத்துல இன்னொரு பொருளை வைக்கக்கூடாது, விக்கிரகத்தை வைக்கக்கூடாது, அல்லது இன்னொரு காரியத்தில் வைக்கக்கூடாது. விதமாக 10 கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவற்றிலிருந்து நாம் மீறும்போது, கர்த்தருடைய கற்பனையை மீறும்போது, சிலர் கர்த்தருடைய நாளை மிக சாதாரணமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சபையை, கர்த்தருடைய நாமத்தில் கூடி வருவதை சாதாரணமாக நினைக்கிறார்கள். வேறு வேலையே இல்லாவிட்டால், வேறு நேரப்போக்கு இல்லாவிட்டால், வேறு போக்கடி இல்லாவிட்டால், எல்லாம் சூழ்நிலை சரியாக இருந்தால், மழை இல்லாவிட்டால், வெயில் இல்லாவிட்டால், அந்தகாரம் இல்லாவிட்டால், எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால், வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் தொழுது கொள்வது அது சட்டம், அது கற்பனை. தேவனுடைய கற்பனையை மீறுவது பாவம் மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனையை மீறுவதன் மூலமாக பாவம் மாத்திரமல்ல, அது தேவ கோபாக்கினை நம்மில் வருவதற்கு வாய்ப்பை உண்டாக்குறது, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறது, நம்முடைய ஜெபத்திற்கு தடை உண்டாக்குறது, நமக்கும் தேவனுக்கு இடையில் உறவை முறிக்கிறது. வேதம் சொல்கிறது, அவளுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள். சாபத்தீடான உலக காரியங்களை வஞ்சித்து உலக காரியங்களை சேகரித்து கொண்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் என்னென்ன உலக காரியங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். சாபத்துக்கு ஏதான காரியங்களை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். களவு செய்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, களவு என்று சொல்வது ஒரு இடத்துல போய் திருடுறது மாத்திரமல்ல, பிறர் பொருளை இச்சித்தல், பிறர் பொருள் மேல் நம் மக்களை கொள்ளுதல், நமக்கு இல்லாத ஒன்றை தேடி அலைவது, களவு செய்தலும் வஞ்சித்ததும் வஞ்சனை என்று சொல்லப்படுவது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால்,
வஞ்சித்தல் என்றால் கர்த்தரை வஞ்சித்தல். உங்கள் வருமானத்தில் எல்லாவற்றையும் 10% தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வையுங்கள் என்று சொன்னார். கேட்கிறார்கள், நாங்கள் எதனாலே உங்களை வஞ்சித்தோம் என்றால், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்திலே தான் வஞ்சிக்கிறேன்னு சொல்லி மல்கியா 3ஆம் அதிகாரம் 10 வசனங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை வஞ்சிக்கிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதில்லை. ஆண்டவருக்கு சிறப்பு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், கொடுத்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறது செய்துதான் ஆக வேண்டும். அநேகர் இந்த ஆண்டவரை வஞ்சிக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் வஞ்சித்தலும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும், அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து தங்கள் வீடுகளிலே வைத்துக் கொள்கிறார்கள். அநேகர் தங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பணம் சம்பாதி தங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்கிறார்கள் என்றும் அடுத்த வசனம் சொல்கிறது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இங்கே பார்க்கிறோம், இவ்விதமாக தேவ சித்தத்துக்கு முரண்பட்டு நடத்த வேளையில் ஆண்டவர் அவர்களை தோல்விக்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே ஒரு சிறிய யுத்தத்தில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டுகிறார்கள். அவர் பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் பாவம் செய்தபடினாலே அவர்கள் பின்வாங்கி போனார்கள். வேதம் சொல்கிறது, அந்த நேரத்தில் யோசுவா ஜெபம் பண்ணினார். 10ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை அங்கே பார்க்க முந்தின வசனத்தில் படிக்கும்போது, கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இல்லாதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது அந்த மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று அங்கே யோசுவா ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். சாபத்தீடானதை உங்கள் குடும்பங்களில் வைக்காதீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள். அவ்விதமாக செய்யும்போது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மை தீமைகளுக்கும் விக்கினங்களுக்கும் அனுமதிக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் பல பாவங்களை அவள் செய்தார். முதலாவதாக தங்களுக்கு இல்லாத காரியங்களை இச்சித்தார்கள், திருடினார்கள், பொய் சொன்னார்கள், கர்த்தருடைய கற்பனைகளை மீறினார்கள். இவ்விதமாக இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையை தோல்வியை கண்டார்கள். அங்கே யோசுவா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவரிடத்தில் சொல்கிறார், 10ஆம் வசனத்தில், எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டு ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலையோடு கூட இருக்கும் போதும் வேதனையோடு கூட இருக்கும் போதும் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஜெபத்துக்கு ஈடானது வேறு ஒன்றும் இல்லை என்று உங்களை உறுதிப்பட சொல்கிறேன். ஜெபிக்கிற மக்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஜெபித்த மக்கள் ஜெப நேரத்தை குறைத்திருந்தால் நான் உங்களை சொல்கிறேன், தேவ கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். ஜெபியாமல் இருக்கிற மக்கள் தேவ கோபாக்கினைகள் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான் உங்களிடத்தில் பணம் கொடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று சொல்லவில்லை. நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் உறவை நீங்கள் துண்டித்து விட்டால் அது உங்களுக்கு சாபத்தை உண்டாக்கும். அது எப்படி? ஜெபிக்கிற மனுஷன் தேவனோடு தொடர்பில் இருக்கிறான். எப்பொழுதுமே ஜெப சிந்தையோடு இருக்கிற மக்கள் தேவனுடைய உறவில் இருக்கிறார்கள். அவ்விதமாக ஜெப சிந்தை இல்லாத மக்கள் பாவத்திற்கும் உலகத்தில் உள்ள தேவனுடைய அநீதியான கோவாக்கினைக்கும் உட்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7:23 சொல்கிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். மனுஷருக்கு என்று சொல்லும்போது உலகத்துக்கு அடிமைகளாகாதிருங்கள். யோசுவா ஜெபித்த வேளையில் ஆண்டவர் அவருக்கு பிரசன்னமானார். யோசுவா சொன்னார், ஆண்டவரே, இப்படி ஜனங்கள் பாவம் செய்ததுனாலே எங்களுக்கு வந்து தோல்வி மிக படு தோல்வியாக இருக்கிறது. ஜனங்கள் சொல்வார்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த இடத்துல தோற்று போய் மடிந்து போனார்கள் சொல்லி உம்மை குறித்து மோசமாக சொல்வார்களே, எங்களை குறித்து
மோசைக்கு இப்போ இந்த ஊழியத்தை நான் எடுத்து நடத்துகிற என்னுடைய வாழ்க்கையிலே என்னை குறித்து மோசமாக பேசுவார்கள் என்று சொல்லி மோசே ஜெபம் பண்ணுற வேளையிலே ஜனங்களுடைய பாவத்தை மீறி ஆண்டவர் அவனுக்கு பிரசன்னமானார். நீ எழுந்து, மோசையே எழுந்துரு, நீ இப்படி முகங்கூப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று அவரிடத்தில் கேட்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடு தேவ சமூகத்தில் முகங்கூப்புற படுத்திருக்கீங்களோ அல்லது நீங்கள் முழங்கால் நிற்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த நேரத்தில் தேவன் அதை கவனிக்கிறார். தேவன் அங்கே இறங்கி வருகிறார். அவர் உங்களுக்கு கேட்கிற காரியம் ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களை அவர் கேட்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் முடிவை கொடுக்க வல்லவர். இன்றைக்கு இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் ஜெபம் வீண் போகாது. ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வீடுகளில் ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள ஏதாவது ஒரு குழுவிலே சேர்ந்து ஜெபிக்கிற ஆளாக இருந்தால், ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் பல குழுக்கள் இருக்கிறார்கள். பெண்கள் குழு இருக்கிறது, ஆண்கள் குழு இருக்கிறது, பல குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களில் எதிலையாவது உங்கள் பெயரை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இணைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23, 24 நாம் படிக்கும்போது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உலகத்துக்கு அடிமைகளாகாதிருங்கள். உலகத்துக்கு அடிமைகளாகாதிருங்கள். உலக ஆசா பாசங்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். என்ன பாருங்க, நல்லா உங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாக நீங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை உட்படுவதற்கு ஏராளமான அனுகூலமான காரியங்கள் இருக்கின்றன. உலகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பதற்கு தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பல உலக பிரகாரமான மீடியாவில் இருக்கிறதன் மூலமாக பல தகவல்கள், சமூக ஊடகங்கள் மூலமாக புதிய புதிய தகவல்களும் வினோதங்களும் வேடிக்கைகளும் வருகிறதுனால அதிலே உங்களை நேரத்தை செலவழிக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவேதான் நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள். இன்றைக்கு சில அலுவலகங்களிலே போகும்போது, அவங்க அலுவலகத்தில் வேலை ஸ்தலங்களில் ஃபேக்ட்ரிஸில் போகும்போது அவர்கள் கைகளில் இருக்கிற செல்ஃபோனை வாங்கி வைத்து விடுகிறார்கள். எங்கே வைத்துக் கொண்டு போங்கள், நீங்கள் இங்கே வரும்போது எங்களுடைய சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டுமே தவிர உங்களுடைய சொந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லி செல்போன் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் வாங்கிக் கொள்கிறார்கள்? அவர்களை கிரயத்துக் கொள்கிறார்கள். 8 மணி நேரம் வேலை செய்யும்படி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற வேலையை செய்ய வேண்டும். நீங்கள் வேறு எந்த சூழ்நிலையிலும் உடைய மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது. இங்கேதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு அறிகுறியாக அந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவராலே கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்று அறிய வேண்டும், சாதாரணமானவர்கள் அல்ல. நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. பல நேரங்களில் நான் தேவ சமூகத்தில் நான் கூட காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்ன காரியம், நீ என்ன உலக பிரகாரமான மனிதனை போல பேசுகிறாயே, உலக பிரகாரமான மனிதர்கள் பேசுவது போல ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறாயே, நீ யார் என்று உனக்கு தெரியாதா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அல்லவா? தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் உன்னை சுமந்திருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்திருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறேன். என்ன நீ சாதாரணமான உலக பிரகாரமான மனிதர்கள் போல பேசுகிறாயே என்று சொல்லி தேவ ஆவியினரிடத்தில் கேட்டிருக்கிறார். அதே கேள்வியை தான் இந்த காலையிலே சபையின் மக்களே, தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமான மக்களை போல இருக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிரயத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு அடிமைகளாகாதீர்கள், உலகத்துக்கு அடிமைகளாகாதீர்கள். உலகத்தின் அடிப்படை தத்துவங்களிலிருந்து வேர்ல்டு சிஸ்டம் என்று சொல்வார்கள், உலகத்தின் தத்துவங்களுக்கு நீங்கள் மேலாக நின்று உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளையோ, நீங்கள் அந்த கிறிஸ்தவரா என்று உங்களை கேட்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். உங்களுடைய ஆவி உடல் போல அத்தனையும் மாற வேண்டும், அத்தனையும் மாற வேண்டும். நான் பல இடங்களுக்கு போகிறேன். கடந்த வாரத்தில் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கும்போது
அங்கே ஏராளமான மக்கள் வேலை செய்கிறார்கள், ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்த வேளையில் இந்த காரியத்தை எங்கே யாரை பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருடைய பேசுகிற பேச்சிலேயே ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அவருடைய பார்வையில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அவருடைய முகத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். எல்லாரையும் போல தான் ஒரு ஆண் மகனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய முகத்தை பார்க்கும்போது இவரிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நான் கண்டேன். அவரிடத்தில் நான் கேட்ட காரியம் வேறு. அப்புறமா அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவரோ என்று கேட்டேன். ஆமாம், எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி உங்களுக்கு தெரியும் என்ற இடத்துல கேட்டார். இல்லை, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுதுன்னு. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துவோமா? ஏன் தட்டுங்களா? நல்லா தான் தட்டுங்களேன். நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துவோமா? என்னையும் உங்களையும் பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையோ என்று சொல்லி கேட்கும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் நியதிகள் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். நம்முடைய பேச்சு மாற வேண்டும். நம்முடைய பார்வை மாற வேண்டும். நம்முடைய ஆடை அணிகலன்கள், நம் முடியை வளர்க்கிற விதங்கள், முகத்தை நாம் பராமரிக்கிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாத பட்சத்தில் தேவன் உங்களிடத்தில் பிரியமாக இருக்க மாட்டார். நான் தேவனுடைய ஊழியக்காரனாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய முக பாவனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சுக்களை மாற்ற வேண்டும். நம்முடைய காரியங்களை கையாளுகிற விதங்களிலே நம்மை மற்றவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று அறிய வேண்டும். ஒரு வசனத்தை போட்டிருந்தார். ஒரு கடையில் நான் போய் ஒரு பிஸ்கட்டு ஒரு டீ சாப்பிட்டு விட்டு மீதி சில்லறை வாங்காமல் போய்விட்டேன். நான் அந்த வாங்காமல் காரணம் அங்கே போடப்பட்ட வசனத்தினாலே நான் ஈர்க்கப்பட்டேன். இந்த இவ்வளவு இடத்துல பகிரங்கமாக வேத வசனத்தை போட்டிருக்கிறாரே என்று சொல்லி பார்த்து நான் மதிமயங்கி விட்டேன். மதிமயங்கி விட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு விட்டு என்ன சில்லறை வாங்காமல் மறந்து போய்விட்டேன். அப்புறமாக என்னோட கூட வந்து சொன்னார், சார் சில்லறை வாங்கலையான்னு கேட்டார். ஆமாப்பா சில்லறை வாங்கலை. ஓ பரவாயில்ல, அவர் கிறிஸ்தவர்னாலும் வசனம் எல்லாம் போட்டிருக்கிறாரு, அப்படி வாங்கிடலாம் அப்படி சொல்லி வாங்க போகலாம், நான் வாங்கிட்டு கேட்டுடலாம் அப்படி கேட்டு நான் அவரிடத்தில் போனேன். பிரதர், நான் உங்களுக்கு மீதி சில்லறை வாங்காமல் போயிட்டேன், அதனால் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். கொடுக்கலன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அது அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படி தான். ஒரு 100 ரூபா கொடுத்துவிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கினால் அப்புறம் ஒரு எடுத்து மீதி ஒரு 30 ரூபாய் கையில் கொடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது வேலை செய்வார்கள். அந்த 50 ரூபாய் தரமாட்டார்கள். திருப்பி கேட்டால் நாம் ரொம்ப கவனமாக கேட்காத பட்சத்தில் அந்த காசு போய்விடும். நான் இப்படி நிறைய இடத்துல காசு விட்டுருக்கேன். நான் அவர் கொடுத்ததை வாங்கி பாதியில் கூட போயிட்டு வருவேன். திருப்பி பார்த்தா ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்க மாட்டார்கள். நான் அந்த வசனத்தை போட்டிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனத்தை போட்டிருந்தார். அந்த வசனத்தை பார்த்த உடனே நான் மதிமயங்கி நான் அந்த சில்லறை வாங்காமல் போய்விட்டேன். திரும்பி போய் அந்த சில்லறை கேட்கும்போது அதெல்லாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது சார், போங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு. அப்பொழுது பக்கத்தில் என்ன சொன்னார், நல்லவனு காலம் இல்லை சார், நானும் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் தான் சில்லறை வாங்காமல் போகிறது, நான் சில்லறை வாங்காமல் வாங்க போயிட்டாருப்பா அவசரத்தில், நானும் பார்த்து வாய மூடு. ஆனால் கடையில் என்ன போட்டிருக்குது, வசனம் போட்டிருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் போட்டிருக்குது. ஆனால் செயலிலே இல்லை. என்னுடைய அவர் கொடுக்காத வாங்காதவன் தான் தவறு, தவிர கொடுக்காதவன் தவறில்லை, அது என்னுடைய தவறு, பரவாயில்ல. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு ஒரு பெயரோ அல்லது புகழோ போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். வசனம் சொல்கிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், நானும் நீங்களும் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர். நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்க? நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கேன். ஆகவே சொல்லுங்கள், நான் உலகத்துக்கு அடிமையாக மாட்டேன். உலகத்துக்கு அடிமையாக மாட்டேன். இந்த சேப்பாக்கம் சபையில் உள்ள விசுவாசிகளை இந்த உலகத்தார் பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய பேச்சு செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்படியானால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். பாவம் செய்கிறவனுடைய ஜெபத்தை
ஆண்டவர் கேட்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. பாவியினுடைய ஜெபம், ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு கட்டாயம். தன் பாவத்தை அறிக்கையிடும்போது பாவியின் ஜெபத்தை ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். ஆனால் அதற்கு பிறகு பாவம் செய்கிற மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே யோசுவாவோடு கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். ஆண்டவர் கூட இருந்தார். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் போய்விட்டது. அங்கே உள்ள ஜனங்கள் பாவம் செய்ததுனால தேவனுடைய கோபாக்கினை அவள் மேல் மூண்டது. தேவனுடைய கோபாக்கினை மூண்டது. அப்புறமாக யோசுவா ஆண்டவருடைய பாதத்திலே முகங்கொப்புற விழ வேண்டியதாக இருந்தது. யோசுவாவின் ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். ஒன்று மாத்திரம் உண்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழும்போது, தேவ சித்தம் செய்யும்போது, இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் தேவனை வஞ்சியாமல், உலகத்தை நேசிக்காமல், உலகத்தோடு ஒட்டி போகாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை நீங்கள் பிரியப்படுத்தும் போது நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. இன்றைக்கும் கூட பல வருஷங்கள், பல மாதங்கள், பல நாட்கள் ஜெபித்து 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 இனி ஜெபத்திற்கு பதில் வராது என்று நினைத்து இந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் வராது, நடக்கக்கூடிய காரியம் இல்லை என்று நீங்கள் ஒரு காரியத்தை முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும், இந்த பகற்காலத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பரிசுத்தமானவர்களாகவும் நீதிமான்களாகவும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் வாழ்ந்தால் உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும், நிச்சயமாக கேட்கப்படும். உலகத்தை பார்க்காதீர்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்காதீர்கள், மற்றொரு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். இந்த அழைப்பின் ஊழியத்தில் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்களை ஜெபத்திற்கு பதில் கொடுத்த வண்ணமாக ஆண்டவர் செய்ததினாலே தான் இன்றைக்கு ஒரு நல்ல நற்பெயரோடு எந்த விதமான கலங்கமும் இல்லாத ஒரு பரிசுத்த ஊழியமாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். இங்கே நாம் கள்ளத்தனம் பண்ணுவோமானால் ஒருவேளை என்றைக்கு பொழிந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுனாலே நாம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது, கலாத்தியர் 5:24 படிக்க பார்க்கலாம். 24, 25, 26 நான் முடிக்கிறேன். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவ வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். இங்கே தயவுசு கவனிங்கள் என்னோடு கூட. யோசுவா தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். யோசுவாவுடைய தேவன் இருந்தபடினாலே அவருடைய கீர்த்தி தேசமங்கும் பரம்பிட்டு, அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர் பாவம் செய்ததுனால தேவ கோபாக்கினை வந்தது. யோசுவா முகங்கோப்புறம் விழுந்து ஜெபித்ததுனால ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அநேகர் உலக பிரகாரமான கேளிக்கைகளிலேயும் உலக பிரகாரமான ஆசா பாசங்களையும் உலக பிரகாரமான சிற்றின்புகளையும் சிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய கட்டுப்பாடற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். பண ஆசை இல்லாதவர்களாக, பிறர் பொருளை இச்சிக்காதவர்களாக, சண்டை போடாதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களாக, சுயநலமற்றவர்களாக, பரிசுத்த வாழ்க்கையின் எல்லைகளெல்லாம் பரிசுத்தம் என்று எழுதப்படும்படியாக பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தங்களை ஒப்புக் கொடுத்திருப்பார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், ஆண்டவருடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய மாம்சத்தையும் அது இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பீர்கள். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு எவ்வளவோ மக்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட லஞ்சம் வாங்குகிறவர்களாக, ஜனங்களை ஏமாற்றுவர்களாக, பொய் பேசுகிறவர்களாக நான் அடிக்கடி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நான் இந்த பெயர்களை பார்ப்பேன்.
இந்த கொலை குற்றங்கள், கொலைகள், திருடுகள், இந்த மாதிரிப்பட்ட செய்தியில் வரும்போது அதில் கிறிஸ்தவ பெயர் இருக்கிறதா என்று பார்த்தால், சாதாரணமாக 3 பேரில் 4 பேர் இருந்தால் அதில் ஒருவராவது கிறிஸ்தவ பெயர் இல்லாமல் இல்லை. கிறிஸ்தவ பெயர்கள் எல்லாமே ஒரு பல கிறிஸ்தவர் அல்லாத பெயர்களை சொல்லும்போது கிறிஸ்தவ பெயரும் அங்கே வருகிறது. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ உடையவர்களாக இல்லாதபடி, தங்கள் மாம்சத்தையும் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறையாதபடி, பாவத்திற்கும் உலகத்துக்கும் தங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையில் வாழ்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அல்லேலூயா சொல்லுமா? நானும் நீங்களும் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யார் 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 தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை நிறைவு மாத்திரமல்ல, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மக்கள் தீமைக்கு உட்பட மாட்டார்கள், தீமைக்கு இணங்க மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், தேவன் விரும்பாத இடங்களுக்கு போக மாட்டார்கள், தேவன் விரும்பாத காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆவியிலே பிழைத்திருந்தால், அப்படியானால் பிழைத்திருந்தால் என்றால் ஆவியிலே வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். நாம் ஆவியினாலே வாழ்ந்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆவிக்கேற்றபடி நடக்கும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், சாதாரணமாக நல்லா தான் பேசுவோம். ஆனால் பிரச்சனைகள், துன்பங்கள், பாடுகள் வரும்போது நாம் நம்முடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் எப்படி கையாளுகிறோம் என்கிற விஷயத்தில் தான் ஆவிக்கேற்ற மக்களுடைய வெளிச்சம் வெளியே வரும். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் வாழ்க்கையிலே போராட்டங்களும் தோல்விகளும் பிரச்சனைகளும் வரும்போது ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். நாம் ஆவியினாலே நடத்தப்படுவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் பேச வேண்டும். நாம் ஆவியினாலே நடத்தப்பட்டால் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வோம். இயேசுவை போல பேசுவோம். அல்லேலூயா சொல்லுமா? என்ன கவனிங்க, நம் ஆவியினாலே நடத்தப்படுவோமானால் நம் இயேசுவை போல நடத்தப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தையே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவரை குறித்து எவ்வளவோ மோசமாக எல்லாம் பேசினார்கள். அவரை குறித்து பிசாசு பிடித்தவன் என்றும் பெயல்சபூல் என்றும் பயங்கரமான வார்த்தைகள் சொல்லி அவரை எவ்வளவோ அவரை வேதனைப்படுத்தும் அளவுக்கு வார்த்தைகளை பேசினார்கள். எல்லாவற்றுக்கும் அவர் பொறுமையாக பேசினார், பொறுமையாக இருந்தார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம இயேசுவை போல பேச வேண்டும். இயேசுவை போல பேச வேண்டும். பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். பிறர் பொருளை வஞ்சிக்கக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அல்லேலூயா சொல்லுமா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்க வேண்டும். வீண் புகழ்ச்சி அதை பற்றி விளக்குவதற்கு நேரமில்லை. ஆவினாலே நடத்தப்படுகிறவருடைய லட்சணங்கள், ஆவினாலே நடத்தப்படுகிற மக்களுடைய லட்சணங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இது மிக முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள். எப்போவுமே நம்ம நல்லவங்க தான், வீழ் புகழ்ச்சியை நாட மாட்டோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது, கல்யாண கார்டில் ஒருத்தருடைய பேரை பெருசாக போடலைன்னா கோச்சிக்கிறாங்க. இப்போது ஒரு கல்யாண கார்டில் சிலர் பேரை போட மறந்துடுறாங்க. ஒருத்தர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கல்யாணம் நடத்தினார். அவரது அதில் பொறுப்பாக இருந்து நான் தான், எல்லாத்தையும் நடத்துன்னு நான் தான். என்னுடைய பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையோட கல்யாணத்தை நான் தான் நடத்தினேன். ஆனால் என் பேரை போட விட்டார். எல்லோரும் சொன்னாச்சே சாரை விட்டேன். நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னை கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பணத்தை தான் நான் செலவழித்தேன். அந்த நபரை குழந்தையிலேருந்து வளர்த்தது நான், படிக்க வைத்தது நான், திருமணத்தை அரேஞ்ச் பண்ணது நான், கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் தான். ஆனால் ஏன் பேரை விட்டுட்டாங்கன்றதுக்காக எல்லாரும் பேசுனாங்க. ஒரு பேரை விட்டு பேரே வேண்டாம்ப்பா, செய்யணும்னு சொல்லணும், போடணும்னு வச்சுருவார், மறந்துருப்பார். அநேக நேரங்களில் சிலர் கல்யாண நேரங்களில் பார்த்தா
கல்யாண கார்டு எனக்கு என் பேரை எழுதி வைத்திருப்பார்கள். பாஸ்டர் சாம் செல்வராஜ்னு சொல்லி ஐயாவை பார்த்து நேராக கொடுக்கணும்னு சொல்லி பத்திரமா பாக்கெட்டில் வைத்திருப்பார்கள். அந்த கல்யாண நெருக்கடியில் எல்லா வேலையும் பார்க்கும்போது பாஸ்டர் கொடுக்கணும்னு சொல்லி பாக்கெட்டில் வைத்திருப்பார்கள். கடைசியில் கொடுக்காமல் முடியாமல் போயிடும். எனக்கு தெரியும் கல்யாணம் இந்த தேதியில் இந்த இடத்துல நடக்குது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் நான் யார் இடத்துலையும் வம்பு பண்ணதே இல்லை. நான் அந்த கல்யாணத்துக்கு போவேன். ஐயோ பாஸ்டர் வந்துட்டார், ஐயோ 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 எப்படி தான் சொல்லுது, என்ன சொல்லுன்னு தெரியல. உங்கள் வச்சுருந்த கார்டு பாக்கெட்லேயே இருக்குது, பையிலே இருக்குது. கார்டு தேவையில்லை, மனசு தான் காரணம். அல்லேலூயா சொல்லுமா. செய்தியை கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கும் போது நீங்கள் வீண் புகழ்ச்சியை நாடி சண்டை போட்டிருக்கிறீங்களா? கல்யாணத்தை நடத்துகிறது நான், அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கத்தையும் செய்தது நான், அந்த கார்டு பிரிண்ட் பண்ண வேண்டியது நான் தான். இன்னொருத்துல பிரிண்ட் பண்ணுங்கள்னு சொன்னேன். பிரிண்ட் பண்ணும்போது என்னுடைய பேரை விட்டு விட்டார்கள். எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற பாஸ்டர் நான் தான். என்னை அப்டப்டாக விட்டு விட்டார்கள். எல்லோரும் சொன்னார்கள் இது ரொம்ப மோசம், வேறு கார்டு அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். வேறு கார்டு அடிக்க வேண்டாம், உங்கள் பேரை கையினால் எழுதுங்கன்னு சொன்னார். எழுதவே வேண்டாம். எனக்கு ஒரு % கூட வருத்தம் கிடையாது. செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்திருப்பார்கள், வேண்டும் என்று செய்திருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு வேண்டும் என்று செய்திருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் சேப்பாக்கும் தேவ சபையில் அங்கத்தில் இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். நீங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். கோபத்தை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல. எதை சொன்னால் இவனுக்கு சுருக்கன்னு பிடிக்குமோ அதை நான் சொன்னேன். சுருக்கன்னு சொன்னேன் பாரு, நீங்கள் எல்லாம் சும்மா வேணுங்களே, நான் எப்படி சுருக்குன்னு சொன்னேன் பாரு, சொன்னவனுக்கு எப்படி வந்தது பாரு கோபம். என்னை கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி விகற்பமான ஆட்களாக இராதபடி ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவரோடு ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள். பொறாமை கொள்ள நல்லவர்களாக இருங்கள். குடும்பத்தில் ஒருவன் நல்ல உடை கொடுத்தினால் சந்தோஷப்படுங்கள். குடும்பத்தில் ஒருவன் ஒரு சொத்து வாங்கினால் சந்தோஷப்படுங்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் சந்தோஷப்படுங்கள். என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் பிள்ளைக்கு ஆச்சு, நான் போக மாட்டேன் அப்படி சொல்ல மக்கள்லாம் இருக்கிறார்கள். அவ்விதமாக சொல்லாதபடி பொறாமை கொள்ளாதவர்களாக நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்ப்பார். எப்படி? நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல பிள்ளைகள். அப்படியானால் ஆண்டவர் உங்களை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வார். நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, என்னை யாரும் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களை பற்றி நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உண்மையில் உண்மை, நான் அதை ருசித்து அறிகிறேன். ஆகவே தான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். நீங்கள் ஜெபத்தை விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஜெபம் மனிதர்கள் போக முடியாத இடத்திற்கு போகும். ஜெபம் வெகு தூரத்திற்கு போகும். ஜெபம் பெரிய திட்டங்களை கொடுக்கும். நீங்கள் சின்ன காரியத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஜெபமானது உங்களை உன்னதமான இடத்துக்கு கொண்டு செல்லும், பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் சாதாரணமான மனிதர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களை ஜெபமானது உயர்ந்த ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அதனால் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? நாம் இந்த பாடலை பாடலாம். ஆனந்த பாடலை பாடிடுவேன், இந்த நாத்துவ நேசரை புகழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். நூற்றி 32வது பாடல். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார். நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார், நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். பாடிடுவேன், எந்த
சிறக்க செய்தார். இந்த பாரின் என்னை வெற்றி சிறக்க செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசம் அது, இந்த கோட்பரன் சேவையின் தாகம் அது. அற்புதமாம் அவர் நேசம் அது, எந்த கோட்பரன் சேவையின் தாகம் அது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், பற்பல கிருபைகள் பகருகின்றார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த எல்லாரும் கரங்களை தட்டி புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனை சிறை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பது விழிப்புடன் இருந்தவளோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பது விழிப்புடன் இருந்தவளோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன். அங்கு பிழைத்திடவே அந்த சமூகம் அது, அங்கு பிழைத்திடவே அந்த சமூகம் அது. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அட்டவணை போட்டு அவை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். ஜெபிப்பதற்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபம் மூட்டின வண்ணமாக அருவருப்பான காரியங்களை சிந்தித்து அருவருப்பான காரியங்களை செய்து தேவனுக்கு ஏற்கும் பலிகளை செலுத்தாதபடி, தேவ சித்தம் செய்யாதபடி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே பலன் இல்லை. யோசுவா முகம் குப்புற விழுந்து இவ்விதமாக தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபித்த வேளையிலே யோசுவாவுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவரை அவர் நம்பினார். அதே வண்ணமாக இந்த பகற்காலத்தில் ஜெபிக்கிற மக்கள் பலசாலிகள், ஜெபிக்கிற மக்கள் ஜெயம் பெற்றவர்கள், ஜெபிக்கிற மக்கள் பரிசுத்தமுள்ளவர்கள், ஜெபிக்கிற மக்கள் தேவனுடைய கரத்தை அசைக்கிறவர்கள், ஜெபிக்கிற மக்கள் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறவர்கள், ஜெபிக்கிற மக்கள் கர்த்தரோடு பேசுகிற மக்கள். ஏதோ கடமைக்காக அவசர ஜெபம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். உண்மையாகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையிலேயே ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில தேவனோடு தனியாக நேரம் செலவழிக்கிறீர்களா? தேவனோடு நேரம் செலவழித்தால் தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார். தேவனோடு தனியாக நேரம் செலவழித்தால் அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவனிடத்தில் தனியாக நேரம் செலவழித்தால் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை உங்கள் தலையின் மேல் பொழிய பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பணத்தினால் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, வேற எதனாலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், முறுமுறுப்பு இல்லாமல் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்பை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. தம்பி தங்கச்சி, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் வேலையில் வர வேண்டிய உயர்வுகள் தடைபெற்று போயிருக்குமானால் அது நிச்சயமாக உங்களுக்கு வேறு ஒரு உத்தரவின் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல வர வேண்டிய பணம் தடங்களாகி விட்டதானால்
நீங்கள் உங்கள் ஜெபிப்பீர்களானால் அது போனால் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்க உறவுகளில் முறிவுகள் சரியாகும். குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும். இது ஒரு மனிதன் கொடுக்க முடியாது, ஜெபத்தினால் கூடும். ஜெபத்தினால் கூடும். ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய இருதயத்தை தொடுகிற மனிதன். மறுபடியும் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனிதனை கடந்து ஆண்டவர் போக மாட்டார். ஜெபிக்கிற மனிதனை கடந்து போக மாட்டார். அவரை நோக்கி ஜெபிக்கிற மனிதனிடத்தில் அவர் வந்து நிற்பார், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினாலே இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்க கிருபை தாரும். ஜெபம் ஜெபம் ஜெபமே, ஜெபத்தை மிஞ்சினது ஒன்றும் இல்லை. ஜெபமே ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி இந்த மக்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக. தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வாராக. ஆண்டவரே, வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய நீ உதவி செய்வீராக. உன்னுடைய நன்மையின் கருந்த மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக. இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். நல்ல காரியங்கள் கிடைக்கட்டும். வரப்போற நாட்களில் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்க முடியாத கிருபை தாரும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மாறுவதாக. வாழ்க்கையில் உள்ள கவலைகள் மாறுவதாக. பொருளாதார சீர்குலைகள் மாறுவதாக. கஷ்டங்கள் மாறுவதாக. வேலை ஸ்தலத்தில் இருக்க கஷ்டங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, வாழ்க்கையின் வசதிகள் இன்னும் பெருகுவதாக. சகல நன்மைகள் வந்து சேருவதாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்தில் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் இவள் வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ மாலை ஆராதனை மறக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த இந்தி பேசும் சகோதர சகோதரிகளை கட்டாயமாக அழைத்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.